அன்பானவர்களே, உங்கள் இதயங்களில் ஒரு புதிய விடியல் பிறக்கட்டும். நாம் ஒரு நீண்ட ஆவிக்குரிய பயணத்தின் மிக முக்கியமான எல்லையை தொட்டிருக்கிறோம். இந்த 13 நாட்களில் நீங்கள் காட்டிய விசுவாசமும் பொறுமையும் இறைவனால் கவனிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த புதிய பொழுதில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான அறிமுகம் சலிப்பை தரலாம் என்பதால் இன்று நாம் ஒரு புதிய ஆன்மீக உத்வேகத்தோடு ஜெபிக்கப் போகிறோம். இது வெறும் இறுதி பகுதி அல்ல, இது உங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் பெரிய மாற்றத்திற்கான நுழைவு வாயில். இன்று நாம் ஜெபத்திற்குள் செல்வதற்கு முன்னால் விடாமுயற்சியை பற்றிய ஒரு அற்புதமான உண்மை கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி தனது நிலத்தில் தண்ணீர் தேடி கிணறு தோண்டினார். 100 அடி தோண்டியும் தண்ணீர் வரவில்லை. ஊரே அவரை பார்த்துச் சிரித்தது. இங்கு தண்ணீர் வராது, உன் உழைப்பு வீண் என்றார்கள். அவரும் சோர்ந்து போய் தோண்டுவதை நிறுத்திவிட்டு ஊரை விட்டுச் செல்ல தீர்மானித்தார். ஆனால் ஒரு பெரியவர் அவரிடம் வந்து, மகனே, இன்னும் ஒரே ஒரு அடி மட்டும் தோண்டிப்பார் என்றார். அவர் தயக்கத்துடன் அந்த ஒரு அடியை தோண்டிய போது அங்கிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்து ஊரையே நனைத்தது. அவர் ஏற்கனவே தோண்டிய அந்த 100 அடிகளால்தான் அந்த தண்ணீர் கிடைத்தது. ஆனால் கடைசி ஒரு அடியை அவர் தோண்டாவிட்டால் அந்த உழைப்பு முழுவதுமே வீணாகியிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஜெபமும் அப்படித்தான். இன்று நீங்கள் 13ஆம் நாளில் இருக்கிறீர்கள். அற்புதம் நடக்கவில்லையே என்று சோர்வடையாதீர்கள். உங்கள் விடிவு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இன்று நாம் தியானிக்கப் போகும் வல்லமையான வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இந்த வாக்குத்தத்தம் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரியது. நமது இந்த ஜெபச்சங்கிலியில் நீங்கள் பகிர்ந்துள்ள ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நாம் இப்போது இறைவனின் சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கும் தீராத சண்டைகளும் பிரச்சனைகளும் நீங்க வேண்டுமென்று ஏங்கும் உள்ளங்களுக்காக நாம் உருக்கமாக பிரார்த்திக்கிறோம். சாத்தான் கொண்டு வந்த பிரிவினைகள் நீங்கி தம்பதியினர் மீண்டும் ஒருமனதாகி தங்கள் பிள்ளைகளுடன் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் வாழ இறைவன் வாசல்களை திறப்பாராக. உங்கள் இல்லத்தில் சமாதானம் நிலைக்கட்டும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வேதனைப்படும் தாய்மார்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் நாம் மன்றாடுகிறோம். கர்த்தர் தமது காயப்பட்ட கரங்களால் அவர்களை தொட்டு பூரண சுகத்தை அளிப்பாராக. பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்களுக்காக நாம் இன்று சிறப்பாக வேண்டுகிறோம். உங்கள் நிலம் நல்ல விலைக்கு விற்பனையாகவும் அதன் மூலம் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரவும் இறைவன் வழிவகுப்பாராக. வெளியிலிருந்து வரவேண்டிய பணம் மற்றும் நகைகள் எவ்வித தடையுமின்றி உங்களிடம் வந்து சேரட்டும். உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களின் இதயங்களை இறைவன் மாற்றி உங்கள் சொத்துக்களை உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கச் செய்வார். மகளின் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெற்றோர்களுக்காகவும் மகளுக்கு நல்ல திருமண வரன் அமையவும் நாம் வேண்டுகிறோம். வேலையில்லாமல் தவிக்கும் கணவன் மற்றும் மனைவிக்கு தகுதியான நல்ல வேலைகளை இறைவன் இன்று முதல் திறந்து கொடுப்பார். இங்கிலாந்து போன்ற தேசங்களுக்குச் செல்ல விரும்புபவர்களின் விசா தேதிகள் மற்றும் பயணத் தடைகள் இன்று முதல் நீங்கட்டும். 6 வயது சிறுமிக்கு இடுப்பில் இருக்கும் திசுக்கட்டி அறுவை சிகிச்சைக்கு பின்பும் வேதனை தருவதாக விண்ணப்பித்துள்ளீர்கள். அந்த பிள்ளை கால் மடக்கி உட்காரவும் ஓடி ஆடி விளையாடவும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உடல்நலக் குறைபாட்டால் தவிக்கும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் இறைவன் தனது வல்லமையால் சுகத்தை தருவார். உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சிக்காக நாம் ஒரு மனதாக மன்றாடுகிறோம். இப்போது நாம் அனைவரும் இணைந்து ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த 13ஆம் நாள் பயணத்தில் இணைந்துள்ள உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி அற்புதங்களை செய்வீராக. பிரிந்த உறவுகள் இணையட்டும், நோயாளிகள் சுகம் பெறட்டும், கடனில் இருப்பவர்களுக்கு விடுதலையையும் தாரும். உமது மகிமை அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். பிரியமானவர்களே, நாளை இந்த பயணத்தின் இறுதி நாள். இன்று நீங்கள் அடைந்திருக்கும் இந்த அமைதி நிலை கட்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பங்களையும் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நான் உங்கள் ஒவ்வொரு தேவையையும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களின் விண்ணப்பங்களை வாசித்து அவர்களுக்காக ஒரு ஆமேன் என்று பதிவிடுவதன் மூலம் நீங்கள் இன்னொருவருக்காக பரிந்து பேசும் அன்பை பகிர்ந்து கொள்கிறீர்கள். இந்த வீடியோவை இன்னும் பலருக்கு பகிர்ந்து அவர்களையும் இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறச் செய்யுங்கள். நாளை 14ஆம் நாள், அதாவது இந்த ஜெப பயணத்தின் நிறைவு நாளுக்காக மீண்டும் காலை சரியாக 6 மணிக்கு இதே இடத்தில் சந்திப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.